சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள ஆர்கே ஃபர்மா என்ற மருந்து மொத்த விற்பனையாளர் அலுவலகத்தில் தாய்ப்பால் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள ஆர்கே ஃபர்மா என்ற மருந்து மொத்த விற்பனையாளர் அலுவலகத்தில் தாய்ப்பால் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். பவுடர் வடிவில் தாய்ப்பாலை விற்பனை செய்ய மருத்துவத்துறை அனுமதி உள்ளதா எனவும் இந்த ஆய்வானது நடைபெற்றது. அரும்பாக்கத்தில் உள்ள ஆர்கே ஃபர்மா மருந்து மொத்த விற்பனையாளர் அலுவலகத்தில் தாய்ப்பால் விற்பனை என புகார் வந்ததை அடுத்து அங்கு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மருந்தகத்தில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்கப்படுகிறதா என உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். வினோத், இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். தடை செய்யப்பட்ட தாய்ப்பால் விற்பனை குறித்து ஏற்கனவே மத்திய உணவு பாதுகாப்பு துறையால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சட்டவிரோதமாக தாய்ப்பாலை விற்கக்கூடாது என்ற அறிவிப்பு மத்திய உணவு பாதுகாப்பு துறையால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து அமலில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் இதுபோல் நடத்தப்பட்டிருந்த சோதனையின் அடிப்படையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தியது மட்டுமல்லாமல் திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட தாய்ப்பால் மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டு தொடர் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த தகவலை அடுத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மருந்து விற்பனையாளர்களிடம் மட்டுமல்லாமல் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருக்கும் இடங்களில் தாய்ப்பால் விற்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வினை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஆர்கே ஃபார்மா என்ற மொத்த மருந்து விற்பனையாளர் இடத்தில் இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டியில் தாய்ப்பால் 50 மில்லி அளவு கொண்ட பாட்டிலில் தாய்ப்பால் விற்கப்படுவதாகவும் அதேபோல் அந்த இடத்தில் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு 50 மில்லி அளவு கொண்ட தாய்ப்பாலுடன் சேஷே பாக்கெட்டிலும் இது பவுடர் வடிவிலும் இது இருப்பதாகவும் இது குறித்து மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த மருந்து விற்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து முழு ஆய்வானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் ஆர்கே ஃபார்மா என்ற மொத்த மருந்து விற்பனையாளர் கூடத்தில் இருக்கப்பட்டிருந்த குளிர்சாதன பெட்டியில் 50 மில்லி அளவு கொண்ட பாட்டிலில் தாய்ப்பால் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த ஆய்வானது நடைபெறும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.